வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர், அத்தியாயம் 11. வசுந்தரா தன் மகளுக்கு பூர்ண சுதந்திரம் தந்து அவளிடம் காணப்படும் பிணத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள். அன்று காலை காஃபி பலகாரம் சாப்பிட இருவரும் சாப்பாட்டறைக்கு வந்ததுமே சொன்னாள், இன்னையிலேருந்து நீ தனியார் தொழிற்சாலைக்கு உன் பச்சை ஃபியட்டில் வரலாம். உன் உபயோகத்துக்கு தானே அதை வாங்கினேன். காரை நானே ஓட்டலாம் இல்லையா? மகள் கேட்டபோது தாயின் நெஞ்சில் திக்கென்றதொரு உணர்வு ஏற்படுதான் செய்தது. போக்குவரத்து நெரிசலில் கொஞ்சம் காலத்திற்கு முன்தான் கார் ஓட்ட பழகி கொண்ட மகளை தனியாக கார் விட அனுமதிப்பது சரியா? என்னம்மா யோசிக்கிறீங்க? காரை ஓட்ட முடியாமல் திண்டாடுவேன்னு கவலைப்படுறீங்களா? ஏதாவது விபத்து ஏற்படலாம்னு பயமா? மகள் சிரித்தாள். எனக்கு இருப்பதெல்லாம் நீ ஒருத்தி தானே, அதனாலே. மேலே பேச முடியாது தடுமாறினாள் வசுந்தரா. கடினமாக முகத்தை இறுக்கி கொண்டு தன் உணர்வுகளை அமுக்கிக் கொள்ள பழக்கப்பட்டிருந்த வசுந்தரா அன்று ஏனோ தன் எதிரே உட்கார்ந்திருந்த மகளை கண்டு நெஞ்சு உருகி போனாள். இப்போதானே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு யோசிக்கிறேன், லேசாக முறைவளித்தாள். மாரி காலத்து சந்திரன் மேகக்கூட்டத்தில் நின்று ஒரு விளிம்பை காட்டி மறைவது போல அம்மா முகத்திலே புன்னகை நிழலாடி அமிழ்கிறதே. வியந்தபடி குப்புசாமி காஃபி டம்ளர்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்தார். அவர் அப்பால் போகட்டும் என்று காத்திருந்து விட்டு தொண்டையை லேசாக செருமினாள் வசுந்தரா. நீ சொல்ல போகிறது எனக்கு புரிகிறது. என்னைக்காவது ஒரு நாள் நானே தனியாக துணியுடன் காரை ஓட்டித்தானே ஆகணும். அதை இன்னைக்கே செய்தால் என்ன என்று தானே சொல்ல போகிறேன். 2 நாளாவது கூட நம்ம டிரைவரை சந்தானத்துடன் நீ காரை ஓட்டி செல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். வழக்கமான அதட்டல் அவளது குரலில் அடங்கிவிட்டது. மிருதுவான வார்த்தைகளால் மகளின் பிடிவாதத்தை அடக்க முயன்றாள். சாமதான பேத தண்டம் என்ற 4 உபாயங்களையும் கையாண்டு விடுவதென்பது அவளது திட்டம். தனது அதிகார பீடத்திலிருந்து அம்மா கொஞ்சம் இறங்கி வந்திருப்பதை காண சம்யுக்தாவுக்கு உள்ளூர மகிழ்ச்சிதான். அவளும் தன் உணர்வுகளை காட்டிக்கொள்ள பிரியமின்றி மிகவும் அமுத்தலாக பேசினாள். சரி அம்மா, 2 நாளைக்கு சந்தானம் கூட வரட்டும். நான் வண்டியை ஓட்டுகிறேன். அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தவறு இருந்தால் திருத்தட்டும். அதற்கு மேலே தருகிக்க வசுந்தரா விரும்பவில்லை. சிறகு முளைத்துவிட்ட குஞ்சு பறக்க துடிக்கிறதை தாய் பறவை கட்டுப்படுத்த இயலுமா? சின்ன சங்கதிகளுக்கெல்லாம் மகளின் சுதந்திரத்தில் குறுக்கிட்டு கத்தரிக்க தொடங்கினால் பின்னர் சாத்தியப்படாத பிரச்சனை தோன்றும்போது அவளை அடக்க முடியாது தோற்றுவிட நேரும். என எண்ணியபடி அப்படியே செய். நிதானமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு தொழிற்சாலைக்கு முன்னே பின்ன வந்தால் போதும். என் பின்னாலே வரணும்னு அவசரப்பட்டு வேகமாக ஓட்ட வேண்டாம் என்றாள். வண்டி ஓட்டுநர் சந்தானம் அவர்கள் குடும்பத்தில் பல நாட்களாக பணிபுரிகிறவர். பேரன் பேத்தி எடுத்து விட்ட வயதானவர். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு பின்னர் ஓய்வடைய விரும்புவதாக சொல்லி கொண்டிருந்தவர். அவருடன் தனியாக சம்யுக்தாவை அனுப்புவதில் தவறில்லை என்று தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் தாய். வசுந்தராவை சுமந்து கொண்டு பென்ஸ் கார் வீட்டு வாசலை விட்டு வழுக்கி கொண்டு நகர்ந்த சில நிமிடங்களில் சம்யுக்தா தனது ஃபியட்டை கிளப்பினாள். உள்ளே இருந்து குப்புசாமி ஓடி வந்தார். ரத்னாவும் தோட்டக்காரனும் சின்ன எஜமானியின் சாரத்திய திறமையை வேடிக்கை பார்க்க வராந்தாவில் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். குப்புசாமியால் எதுவும் பேச முடியவில்லை. ஏமாற்றத்துடன் தோள் மீது கிடந்த துண்டை எடுத்து உதறி போட்டு கொண்டு உள்ளே திரும்பிவிட்டார். காரை நிதானமாக செலுத்தி கொண்டு போனாள் சம்யுக்தா. சந்தானத்தின் கண்கள் அவள் பிடித்திருந்த ஸ்டீரிங்கையும் தெருவையும் மாறி மாறி முயற்சியுடன் பார்த்த வண்ணம் இருந்தன. அந்த காரை தாண்டி கொண்டு துரிதமாக மேலே போக துடித்த ஒரு மோட்டார் சைக்கிள்காரருக்கு வழிவிட மறுபக்கம் லேசாக ஸ்டீரிங் உடித்தவளின் பார்வை எதிர்ச்சியாக நடைபாதையை லயித்தது. தொலைவென்று குர்தா பைஜாமில் தோளின் மீது ஒரு துணிப்பையை மாட்டிக்கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்த தாடிக்கார மனிதரின் முகத்தை பார்த்ததும் ஏனோ அவளது நெஞ்சு தீவிரமாக துடிக்க தொடங்கியது. அம்மா, முன்னால் போகிற வண்டி கிட்டக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நகர்ந்திருந்தால் அதன் மேலே இடிச்சிருப்பீங்க என்று அவளது தவறை சுட்டி காட்டின போதுதான் அவளுக்கு விழிப்பு ஏற்பட்டது. ஆனாலும் பார்வை நடைபாதையிலே விரைந்து கொண்டிருந்த மனிதரை விட்டு அகல மறுத்தது. நெற்றி மீது குப்பென்று பூத்த வியர்வையை இடது கரத்தால் துடைத்து கொண்டு மெல்ல வண்டியை வட்டமான திருப்பத்திலே ஓட்டி எதிர்ப்பக்கம் நடந்து கொண்டிருந்த அந்த மனிதரது திசைக்கு ஓட்டினாள்.
பெரியம்மா உங்களுக்காக தொழிற்சாலையில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேறு எங்கேயோ போகிறாப்புல இழுத்தார் சந்தானம். இது என்ன தொல்லை? இந்த பெண்ணுக்கு தொழிற்சாலைக்கு போகும் மொழி தெரியவில்லையா என்ன? அவருக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதனால் பரவாயில்லை. இந்த சிறப்பு அங்காடியில் எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அதை வாங்கிட்டு போக நினைக்கிறேன். கீழ் உதட்டை கடித்து கொண்டு தெருவில் ஒரு கண்ணும் நடைபாதையில் ஒரு கண்ணுமா மெல்ல வண்டியை ஓட்டினாள். தாடிக்கார மனிதர் அருகில் இந்த சிறப்பு அங்காடிகள் நுழைவதைக் கண்டு அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. காரை நிறுத்தத்திலே வச்சு கொண்டிருங்கோ, நொடி பொழுதிலே வந்துடுறேன். நீல சட்டைக்காரர் வாடகைக்கு சீட்டு கொடுக்க வந்தாக்கா இந்தாங்க சில்லறை என்று 2 ரூபாய் தாள் ஒன்றை அவரிடம் நீட்டியபடி காரை தெருவின் இடது பக்க ஓரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நிறுத்திவிட்டு இறங்கினாள். சிறப்பு அங்காடியில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவளால் அந்த தாடிக்காரரை தூரத்திலிருந்தே அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. பட்பசியும் சோப்பும் வாங்கி கொண்டு நின்றவர் அருகே மூச்சரிக்க ஓடிவந்தாள். சார், உங்களைத்தானே என்று அழைத்தபடி அருகில் சென்று நின்று கொண்டாள். யார்? என்னையா கூப்பிட்டுது? திரும்பி பார்த்த தாடிக்காரர் கண்களில் சிரிப்பு பொங்கி விழுந்தது. காலோடு தலைவரை அவளை பிரமிப்புடன் பார்த்தார். உங்களை நான் இதற்கு முன் எங்கேயே பார்த்தது போல இருக்கு சார். உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? பரபரப்புடன் கேட்டாள். கவுண்டரில் பணத்தை கொடுத்துவிட்டு பொருளை பெற்றுக்கொண்டு விரைவாக வெளியேறியவர் பின்னால் விடாப்பிடியாக தொடர்ந்தாள். ஒரு சமயம் அவருக்கு தமிழ் புரியவில்லையோ? சந்தேகத்துடன் உங்களை கேட்கிறேன், உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியில் விசாரித்தாள். வராந்தாவை தாண்டி படிகளில் இறங்கி பாதச்சாரிகளுடன் கலந்து கொள்ளும் முன் அவள் பக்கம் திரும்பி லேசாக சிரித்தார். அப்போது அவர் முகத்தை நன்றாக பார்த்த சம்யுக்தாவின் மனதில் ஒரு பெருத்த மகிழ்ச்சி. எங்கேயோ கனவில் கண்ட மிகவும் பழக்கமானது ஒரு மனிதரைப் போல் அவர் காணப்பட்டதை அதிசயத்துடன் பார்த்தாள். நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. அந்த மனிதன் ஒரு நீண்ட நேரம் பேச மாட்டோமா என்றது ஒரு ஆதங்கம் மனதை குடைவதை உணர்ந்தாள். எனக்கு தமிழ் தெரியுமா? தமிழிலே கேள், பதில் சொல்கிறேன். பற்கள் பளிச்சிட மீண்டும் சிரித்தார். உச்சி முடியை பிடித்து யாரோ அவளை பலமாக குலுக்கி விட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் பிரமித்து போனாள். உங்களை எங்கேயோ பார்த்தது போல தோணுது. உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். என்னை நீ பார்த்துக்க முடியாதுமா. நான் வடக்கே இருந்து வருகிறவன். என் பெயர், ஊர் இதெல்லாம் உனக்கு அவசியமில்லை. சார், ஒரு சந்தேகத்தை போகிக்க கேட்கிறேன், தயவு செய்து. அவள் முடிக்க முன் வேகமாக நடைபாதையை நோக்கி போன அவர் அருகில் நின்றது ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறிக்கொண்டு விட்டார். அவரது செய்கை முகத்தில் அரைந்தது போன்ற வேதனையையும் அவமானத்தையும் தந்தது. மூக்கும் முகமும் சூடாகி போய் நெஞ்சி பதறி கால்கள் தடுமாற அவள் தன் காரை நோக்கி திரும்பினாள். அவள் அப்படி என்ன வேண்டாத ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாள்? தன் பெயரை சொன்னால் அந்த மனிதர் என்ன ஊசி போய்விடுவாரா? உள்ளூர் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. காரில் ஏறி பின் ஆசனத்தில் உட்கார்ந்தவளுக்கு கையும் காலும் ஓட மறுத்தன. டிரைவர், வீட்டுக்கு வண்டியை ஓட்டுங்க. நான் தேடி வந்த சாமானை வாங்க மணி பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன். என்கிட்ட 20 ரூபாய் இருக்குமா? அவசியமான பொருளாக இருந்தால் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கிறது நல்லதாச்சே. வேண்டாமா? வேண்டாம். வீட்டுக்கு வண்டியை ஓட்டுங்க. காலதாமதமான காரணத்தை பற்றி அம்மாவுக்கு ஃபோன் செய்யணும், இல்லாட்டா கவலைப்படுவாங்க, அழுத்தமாக சொன்னார். சந்தானத்தினால் மேலே விவாதிக்க முடியவில்லை. காரை வீட்டுக்கு திருப்பி ஓட்டினார். வண்டி நின்று இறங்கி பதற்றத்துடன் அவள் உள்ளே விரைந்த போது மகி உற்சாகமாக குறைக்கும் சப்தம் கேட்டு சமையலறையிலிருந்து வாசலுக்கு ஓடி வந்தார் குப்புசாமி. சம்யுக்தா திரும்பி வீட்டுக்குள் நுழைவதைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனார். என்ன பாப்பா, என்ன ஆச்சு? பதறினார் அவர். கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிக்க கொடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சங்கதியை நான் பேசணும். சுற்றுமுற்றும் பார்த்தாள். டம்ளரில் குளிர்ந்த நீரை நிறைத்து ஐஸ் துண்டங்களை மிதக்கி விட்டு கொண்டு வந்து விரைவாக தந்தார். கவலைப்படாதே அம்மா, ரத்னா அம்மா கடை தேர்வுக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல் பகல் உணவு நேரத்திற்கு தான் திரும்புவாங்க. உன் முகம் ஒரு மாதிரி இருக்கே பாப்பா, என்ன ஆச்சு? கவலையுடன் விசாரித்தார். சாப்பாட்டறை நாட்களில் அமர்ந்து கொண்டாள் சம்யுக்தா. தண்ணீரை ஒரே மூச்சாக குடித்துவிட்டு தான் சந்தித்த மனிதரை பற்றி விவரித்தாள்.
குப்புசாமிக்கு ஏக பரபரப்பு. இது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி பாப்பா. இதே மனிதரை நான் நேற்று மாலை பார்த்தேன். எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தில் பின்தொடர்ந்து போனேன். பொது பூங்கா அருகே இருக்கிற ஒரு லாட்ஜுக்குள் புகுந்ததை பார்த்து நான் வேகமாக பின்னாடி ஓடுவதற்குள் மனுஷன் அரியை பூட்டிக்கிட்டு சாப்பிட எங்கேயோ கிளம்பி பின்வழி படிக்கட்டு வழியாக போய்விட்டார். இன்னைக்கு பகல் 2 மணிக்கு நாராயணன் தெருவில் இருக்கும் கோமதி லாட்ஜில் 2வது தளத்தில் 6ஆம் நம்பர் அறையில் சந்திக்கலாம்னு லாட்ஜ் பையன் சொன்னான். இந்த ரத்னாம்மா அது சமயம் வீட்டில் இருந்து துளைக்குமேன்னு கவலையாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. என்ன செய்யலாம்னு காலையிலேருந்து குழம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஒரு சமயம் அந்த மனிதர் வீட்டை விட்டு காணாமல் போய்விட்ட உன் தந்தையாக இருந்தால் நேரே பார்த்து பேசிவிடணும்னு ஒரே தவிப்பு. குப்புசாமியின் குரல் தழுத்தழுத்தது. தாத்தா, என் மனதிலும் அப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டதும் என் உடம்பை என்னவோ செய்தது. தாங்க முடியாத துக்கம் நெஞ்சை அடைத்தது தாத்தா. அவர் மட்டும் காணாமல் போன என் தந்தையாக இருந்துவிட்டால். தொண்டை வரை வந்த அழுகையை அடக்கி கொண்டாள் சமீர்த்தா. இன்றைக்கி பகல் 2 மணிக்கு அங்கே எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது பாப்பா. தாத்தா, அந்த காரியத்தை என்கிட்ட விட்டுடுங்க. இல்லை பாப்பா, நீ எல்லாம் அது மாதிரி இடத்துக்கு போகிறது அத்தனை நல்லதில்லை. அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்று போட்டு விடுவாங்க. தாத்தா, இது என் சொந்த பிரச்சனை. என்னை விட்டு போய்விட்டு என் தந்தையாக அவர் இருக்கக்கூடாதா என்கிற பரிதவிப்பு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் தானே வம்பு. நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு பகல் உணவுக்கு பிறகு கிளம்பிடுறேன். சந்தானத்தை வீட்டிலே கொண்டு வந்து விட்டுட்டு நேரே நானே காரில் நாராயணன் தெருவுக்கு போய் அவள் முடிக்கு முன் தொலைபேசி வினைக்கு கிடைத்தது. அம்மா கூப்பிடுறாங்க போலிருக்கு. கையை உதறிக்கொண்டு வேகமாக சென்று போனை எடுத்தார் குப்புசாமி. என்ன, இன்னும் சமீக்தா வீட்டை விட்டு கிளம்பலையா? அதட்டும் குரலில் கேட்டாள் மறுமுனையில் சுந்தரா. அம்மா கூப்பிடுறாங்க, பேசு பாப்பா என்றபடி போனை கீழே வைத்தார். என்ன ஆச்சு? இத்தனை நேரத்திற்குள்ளே இங்கே வந்திருக்கணுமே. எனக்கு ஒரே கவலையாக போயிட்டது, வசுந்தரா நிதானமான குரலில் கேட்டாள். வழியிலே சிறப்பு அங்காடிக்குள்ளே நுழைஞ்சேன். லேசாக தொண்டை கமறியது. அதுக்காக லாசென்சஸ் ஏதாச்சும் வாங்கலாம்னு போனேன். மணி பரிசை வீட்டில் விட்டு வந்ததும் தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நல்ல பொண்ணு, இந்த சின்ன சங்கதியை கூடுவா மறந்துடுவேன். சரி, நேரே இங்கே வா. உனக்கு நான் லாசென்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கி வர ஏற்பாடு பண்ணுறேன். உனக்கு தயக்கமாக இருந்தால் சந்தானம் இன்னைக்கு மட்டும் வண்டியை ஓட்டட்டும். சீக்கிரமாக வந்து சேரம்மா. பம்பாயிலிருந்து சில வியாபாரிகள் வரப்போகிறதா சொன்னேனே, அவர்களோடு நாம் இன்றைக்கி தேநீர் சாப்பிட போகிறோம். மறந்துட்டியா? இதோ வரேன் அம்மா. தோள்களை குலுக்கி கொண்டு முகத்தை சுருக்கிய வண்ணம் கண்களால் ஜாடை கட்டிவிட்டு குப்புசாமியிடம் விடை பெற்று கொண்டு விரைந்து காரில் ஏறிக்கொண்டாள். டிரைவர், நீங்களே வண்டியை ஓட்டுங்க. அம்மா சீக்கிரமாக தொழிற்சாலைக்கு வர சொல்லி ஃபோன் செய்தாங்க என்றபடி பின் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். மனம் பிற்பகல் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி பல திட்டங்களை உருவாக்க விறுவிறுத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 12. கண்ணாடி கதவை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு மூச்சிறைக்க உள்ளே வந்து நின்ற மகளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் வசுந்தரா. தொழிற்சாலையில் வேலையை துவங்கி 1 மணி நேரத்திற்கு மேலாகி விட்டிருந்தது. காலத்தை மிகவும் கண்டிப்பாக அனுசரிக்கிறவள் அவள். பதவி என்பதில் ஒழுங்குமுறைகளை எதிர்பார்ப்பவள். நேரம் தவறி வந்துவிட்ட பள்ளிக்கூட மாணவி போல முன்னேற்றி கூந்தல் முகத்தில் புரள, வியர்வை காதோரங்களை நினைக்க, பாதணி பலத்த ஓசை செய்ய மகள் வந்து உள்ளே நின்ற கோலம் அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. நிலைமை சாதாரணமாக இருந்திருந்தால் இப்படி அலறி பிடித்து கொண்டு வருகிறது. தொழிற்சாலையின் வருங்கால தலைவிக்கு இது அடுக்குமா? புத்தி இல்லாத பெண்ணாக இருக்கியே என படப்படவென்று பலவும் சொல்லி மிக கடுமையாக கண்டித்திருப்பாள். சமீபத்தில் மகளிடம் ஏற்பட்ட குழந்தைத்தனமான போக்கை மெல்ல அகற்ற கையாண்ட உபாயம் காரணமாக அவள் எதுவும் பேசவில்லை. உட்கார் என்று மட்டும் சொல்லிவிட்டு சில ஃபைல்களை அவள் முன் நகர்த்தினாள். முகத்தை கழுவிக்கொண்டு முகத்தை சீர்திருத்திக்கொள். தேநீர் இடைவேளையின் போது நம் பம்பாயிலிருந்து வந்திருக்கும் நமது பெரிய வாடிக்கைக்காரங்களை சந்திக்கப் போகிறோம். நமது தொழிற்சாலையில் தயாரிக்கும் பொருள்களை அதிகமாக வாங்குகிறவர்கள் அவர்கள். அவர்களுக்கு நான் இந்த தொழிற்சாலையின் வருங்கால தலைவியான உன்னை அறிமுகப்படுத்த வேண்டாமா? அசட்டையாக தோள்களை குலுக்கினாள் சமீக்தா. உடனேயே எழுந்து உள்ளடங்கியிருந்த
பிரத்யேக அறைக்குள் மறைந்து விட்டாள். கண்ணாடியில் தன் தோற்றத்தை பார்த்த அவள் திடுக்கிட்டு தான் போனாள். வெளுத்த முகமும் விரட்சியான பார்வையும் தாறுமாறாக முகத்தில் புரண்ட கூந்தலுமாக அவள் பேயால் அறையப்பட்டவள் போல் தோன்றினாள். இப்படி அலங்கோலமாக வந்து நின்றதை அம்மா கண்டு கொள்ளவில்லையே. ஏன்? அம்மா மகளை கண்டு அஞ்சுகிறாளா? எதுக்கு? சம்யுக்தாவுக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். கூந்தலை அவிழ்த்து வாரி மீண்டும் இறுக்கமானதொரு கொண்டையை போட்டு கொண்டாள். தோல் பையை திறந்து காம்பேக்டை எடுத்து லேசாக முகத்தில் பவுடரை ஒத்தி கொண்டு மற்ற ஒப்பனைகளை விரைவில் முடித்து கொண்டாள். கைவசம் இருந்த பிளாஸ்டிக் பொட்டு ஒன்றை பிரித்து நெற்றின் நடுவில் அமைக்கிக் கொண்டாள். தனது அலங்காரத்தை மறுபடியும் ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொண்டு வெளியே வந்தாள். மகளை கடைக்கண்ணால் பார்த்த வசந்தராவுக்கு மிக்க திருப்தி. தொண்டை கருமறுகிறதுன்னு சொன்னியே, லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இந்தா என்று ஒரு பொட்டலத்தை மகளிடம் நீட்டினாள். சம்யுக்தா அதிலிருந்து ஒன்றை எடுத்து பிரித்து வாயில் அடக்கி கொண்டாள். பொய் சொன்னதற்கு தண்டனை ஆயது என அவளுக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. தலையை குனிந்து கொண்டு மேஜை மேல் தன் முன்னால் கிடந்த ஃபைல்களை புரட்டினாள். பார்வையும் எண்ணங்களும் எங்கேயோ இருந்தன. சூடா தேநீர் சாப்பிடு. கரகர படங்களேனா வீட்டுக்கு போனதும் நம்ம டாக்டரை கூப்பிடுறேன். அவர் பார்த்து மருந்து ஏதாச்சும் தரட்டும். ஊரெல்லாம் கடுமையான முழு காய்ச்சல் பரவி இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து நீ படுத்து விடக்கூடாது என்றாள் தாய் கரிசனமாக. பளிச்சென்று ஒரு யோசனை மகளின் மூளையில் கொடிக்கட்டியது. அன்று பகல் அவங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்ற தீவிரம் மனதை குடைந்து கொண்டிருந்தது. அம்மாவிடம் என்ன சொல்லி தப்பிப்பது என்று குழம்பி கொண்டிருந்தவளுக்கு இப்போது ஒரு வழி தோன்றிவிட்டதே. தேநீர் இடைவேளையின் போது தாயை பின் தொடர்ந்து அவள் டைரக்டர் மீட்டிங் நடத்தப்படும் பெரிய அறைக்குள் நுழைந்தாள். அவர்களது வரவை எதிர்நோக்கி அறையின் பெரிய மேஜை மீது வெள்ளை விரிப்பை பரத்தி பீங்கான் தட்டுகளில் இனிப்பும் காரமும் பரிமாறப்பட்டிருந்தன. கேன்டீன் ஆட்கள் இருவர் வெள்ளை சீருடையில் காஃபி தேநீர் கெட்டிலுடன் வருகிறவர்களுக்கு அவைகளை வழங்க ஒரு புறம் பவ்யமாக காத்து கொண்டிருந்தனர். ஒரு சில நிமிடங்களில் பம்பாயிலிருந்து வந்த வாடிக்கைக்காரர்கள் 3 அங்கு வந்து கலந்து கொண்டனர். மகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் வசுந்தரா. எல்லோரும் தேநீர் சாப்பிட்டு கொண்டு வந்த காரியத்தை கவனிக்க அமர்ந்து கொண்டனர். வந்தவர்களில் வயதில் மூத்தவராக தெரிந்தவர்தான் தாத்தா என்றும் பொம்பாயின் முக்கியமான நிறுவனத்தின் தலைவர் என்றும் அம்மா விவரிக்க தலையை அசைத்துவிட்டு மெல்ல அவர் பக்கம் திரும்பி பார்த்தாள் மகள். பின் கச்ச வேட்டியும் மல்ஜிப்பாவும் தடிமனான மூக்கு கண்ணாடியும் வியர்வையில் பளபளத்த வழுக்கை தலையுமான அந்த வயதானவர் வாயெல்லாம் பல்லாக தன்னை பார்த்து முறவளித்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. கழுத்தை நெருக்கி காலரிலிருந்து பொத்தான்கள் வரிசையாக முழங்கால் வரை ஓடிய கோட்டும் பேண்ட்டும் தரித்திருந்த பிள்ளை நடுவயதை தாண்டிவிட்டவர். அடிக்கடி தமது பையில் இருந்த தங்க கடிகாரத்தை சங்கிலியுடன் எடுத்து பார்த்த வண்ணம் இருந்தவரை கண்டவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. பம்பாய் நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தின் தலைவர் அவர் என்ன அம்மா அறிமுகப்படுத்தியதை அசட்டையாக ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு முன்னர் எதிர்ப்பக்கம் அமர்ந்திருந்த 30 வயதுக்குள்ளான தோற்றத்தில் மிடுக்காக சஃபாரி சூட்டில் கச்சிதமாக காணப்பட்டவன் பேரன். ஷேவிங் லோஷனில் லேசான மனத்தை அறை முழுவதும் பரப்பிக்கொண்டு தனது கம்பீரமான தோற்றத்திலே அசையாத நம்பிக்கையுடன் உட்கார்ந்திருப்பனை சற்று உற்று பார்த்துவிட்டு அசட்டையாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா மிகவும் கெட்டிக்காரிதான். வெஜிடபிள் சமோசாவை மெல்ல கடித்தபடி அவள் வியாபார பேச்சுக்களை துவக்கினாள். பல லட்சங்கள் அவர்களது வாயில் அடிபட்டன. தட்டிலிருந்து இனிப்பை ஸ்பூனால் அள்ளி வாயில் போட்டுக்கொள்வதற்குள் அம்மா தனது பேரத்தை முடித்து கொண்டு விட்டிருந்தாள். பம்பாயிலிருந்து தாத்தா பிள்ளை பேரன் என்ற உறவு பட்டாளமே புறப்பட்டு வந்திருந்தும் இருந்த இடத்தை விட்டு அசையாத அம்மா 1/2 மணி நேரத்தில் தேநீரை கேன்டீன் ஆட்கள் கோப்பைகளில் நிறைத்துவிட்டு அப்பால் நகருவதற்குள் பல லட்சங்களுக்கு வியாபார உறுதி பத்திரத்தில் அவர்களிடம் கையெழுத்து வாங்கி முடித்து கொண்டு விட்டிருந்தாள். 3 ஆண்களுக்கு எதிரில் ஒரு பெண். எத்தனை சாமர்த்தியக்காரி! பம்பாய் வியாபாரிகளை சுருட்டி தன் தோல் பைக்குள்
போட்டுக்கொள்ளும் அளவு கெட்டிக்காரியாக இருக்கா அம்மா. தன் வாழ்க்கையில் ஓர் ஆண் பிள்ளையுடன் ஒழுங்காக சிறப்பாக சேர்ந்து வாழ முடியவில்லையே. காரணம் பிசகு யார் பக்கம்? கட்டாயம் சம்யுக்தா இந்த உண்மையை கண்டுபிடித்தாக வேண்டும். அவளது வருங்காலத்திற்கு அம்மா வேண்டப்பட்ட சொத்தை விட்டு போகலாம். ஆனால் புதிர் இருள் சூழ்ந்த இந்த மர்மத்தையும் விட்டு போனால் அவள் வாழ்வில் வெளிச்சம் இருக்காதே, சுவை இருக்காதே. காரணத்தை கட்டாயம் அவள் கண்டுபிடித்தாக வேண்டும். அன்று பகல் எப்படியாவது அந்த மர்ம மனிதரை அவள் சந்தித்து உண்மையில் அவர் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குப்புசாமி சந்தேகிப்பது சரியாக இருந்தால் அவள் விடப் போவதில்லை. அவர்களை விட்டு அப்பா ஏன் வெளியேறி மறைந்து கொண்டார் என்ற உண்மையை தெரிந்துவிட்டு விசுகு அம்மாவுடையதாக இருந்தால் பட்களை கோபத்துடன் கடித்தாள் சம்யுக்தா. தங்கள் அறைக்கு திரும்பி வசுந்தரா மகளை மலர்ந்த முகத்துடன் திரும்பி பார்த்தாள். கவனிச்சு கொண்டாயா? வியாபாரம் வேறு நடப்பு வேறுன்னு நாம் நமது உணர்வுகளை தனித்தனியே ஒதுக்கி வச்சுக்கணும். பம்பாயிலிருந்து வந்தாங்களே 3 பேர், இவங்களே எனக்கு இந்த தொழிற்சாலையை வாங்கின நாளாக தெரியும். தீபாவளி பொங்கல் என்று பண்டிகைகளை விடாது வாழ்த்து வடல்கள் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வர்றவங்கிட்ட என் அன்பு சகோதரிக்குன்னு எழுதி பெரிய பிஸ்கட் டப்பாக்களே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்பப்போ நான் நன்றி தெரிவித்து பதில் கடிதம் போட்டு விடுற வழக்கம். இதையெல்லாம் நான் வியாபாரத்திலே போட்டு குழப்பிக்கிறதில்லை. நீயும் அப்படி தான் இருக்கணும். சிநேகிதம்னு வியாபாரத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. பட்டு கத்திரித்தா போல் இவங்களோடு பழலாம். நாம் பட்டும் படாமல் தான் பழகணும். தெரியும் அம்மா, கணவரிடம் கூட நீங்கள் அப்படி பழகிறதுனாலே தானே அவர் உங்களை விட்டுட்டு போய்விட்டார். கேட்க வேணும் போல் ஆத்திரம் குமுறி கொண்டு வந்தது. இருக்கட்டும், அவசரப்படக்கூடாது. அந்த மர்ம மனிதர் உண்மையில் அவளது மறைந்து போன தந்தையாக இருந்துவிட்டால் அம்மாவுடைய அகம்பாவத்தை, கல்மனத்தை, வியாபாரம் என்ற பணத்தின் பின்னால் பேயாக அலையும் போக்கை தூள் தூளாக்கி விடலாமே. தாடு இறுக அவள் ஃபைல்களை பார்த்தவனும் உட்கார்ந்திருந்தாள். நேரம் நத்தையாக உருந்தது. குப்புசாமி கொடுத்தனுப்பியிருந்த பகல் உணவை அம்மா மேஜை மீது பரத்திய போது மகள் வேண்டா வெறுப்பாக சிறிது சாப்பிட்டாள். 2 மணிக்குள் நம் அலுவலகத்துக்கு நாம் போகணும். அதனாலே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தயாராக இரு. நான் கொஞ்ச நேரம் நம் செயலாளர்கிட்ட பேசிட்டு வரேன். சாப்பிட்ட கையை கழுவி வாயை துடைத்து கொண்டு அம்மா கிளம்பினாள். கூர்மா குழம்பின் வாசனை குடலை புரட்ட பாதி சாப்பாட்டிலே எழுந்து கையை கழுவி கொண்டாள் சம்யுக்தா. தொழிற்சாலை அலுவலக பையன் உள்ளே வந்து டிஃபன் பாக்ஸையும் சாப்பாட்டு தட்டுக்களையும் கழுவி எடுத்து வந்து கூடைக்குள் அடுக்கி வைத்து விட்டு நகர்ந்தான். பிற்பகல் 2 மணி ஆகிவிட்டதை தொழிற்சாலை சங்கு அறிவித்ததும் அவள் மிகவும் பரபரப்படைந்து போனாள். கதவை மெல்ல தள்ளி திறந்து கொண்டு வந்த அம்மாவிடம் உடனடியாக சொல்லிவிட்டாள். எனக்கு உடம்பை என்னவோ பண்ணுகிறது. நீங்கள் சொன்னது போல காய்ச்சல் ஆரம்பமாகிவிட்டது போல தெரிகிறது. நான் வீட்டுக்கு போய் ஓய்வாக படுத்திருக்க விரும்புகிறேன். முகத்தை சுருக்கினாள் மகள். கவலையுடன் அருகில் நெருங்கிய மகளின் கன்னத்தை தொட்டு பார்த்தாள் வசுந்தரா. குளிர் தண்ணீர் கொண்ட மண் கூஜாவின் அடியை தொடுவது போல கன்னம் சில்லென்று இருந்தது. ஆனாலும் தருகிக்கே விரும்பவில்லை. சந்தானத்தை கார் ஓட்டச் சொல்லி நீ வீட்டுக்கு போய் ஓய்வாயிரு. நான் வரத்துக்குள்ளே காய்ச்சல் அதிகமாகிவிட்டது போல தெரிஞ்சா நம்ம டாக்டரை ஃபோனில் கூப்பிடு. உடனே வந்து கவனிப்பார். இல்லை, இப்போவே நான் அவரை வீட்டுக்கு வர சொல்லட்டுமா? வேண்டாமா, இந்த சின்ன விஷயத்தை என்னால் கவனிச்சிக்க முடியாதா? பதிலை எதிர்பாராது தான் தோல் பையை மாட்டிக்கொண்டு விரைவாக வெளியே வந்துவிட்டாள். வீட்டிற்கு போகும் பாதி வழியில் ஒரு பஸ் நிலையத்தின் அருகே அவள் காரை நிறுத்தச் சொல்லி டிரைவர் சந்தானத்தை இறக்கிவிட்டாள். நானே வீட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு போகிறேன். இன்று பகலுக்கு உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. வீட்டுக்கு போகலாம் உத்தரவிட்டாள். டிரைவர் சந்தானத்திற்கு ஒரே தடுமாற்றம். பத்திரமாக குழந்தையை வீட்டில் கொண்டு சேர்த்துடுங்க, பெரிய அம்மாவின் உத்தரவு. வழியில் பஸ் நிலையத்தில் இறக்கிவிட்டு வீட்டுக்கு போங்க என்று சின்ன அம்மா உத்தரவு போடுகிறாங்க. யார் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது? பெரிய அம்மாவுக்கு தெரிஞ்சு கோவிச்சு கொண்டால்
குழப்பத்துடன் அவர் வண்டியை விட்டு இறங்கி தயங்கியபடி பஸ் நிலையத்தில் நின்று கொண்டார். குப்புசாமி கொடுத்த விவரத்தின்படி காரை திருப்பி நாராயணன் தெருவுக்கு ஓட்டினாள். சமீப காலத்து பயிற்சி. குறுகிய சந்துக்குள் லாவகமாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டாள். ஆனாலும் மனதில் ஆவேசமாக புரண்டு எழுந்திருந்த அவள் உந்த வியர்வை முகத்தில் பொடிக்க, நெஞ்சு வேகமாக துடிக்க, எப்படியோ கோமதி லாட்ஜாருக்கே ஓட்டி கொண்டு வந்து விட்டாள். காரிலிருந்து இறங்கிய இளம்பெண், பணக்காரத்தனமான முகத்துடன் காண்பவள், 2வது தளத்தில் உள்ள 6ஆம் நம்பர் ஆளை தேடி கொண்டு வருவதின் காரணம்? காரையும் முகத்தையும் பார்த்து கணக்கு போட முடியுமோ? பார்த்தால் பஞ்சல் அடித்து விட்டவர் போல தெரிகிற தாடிக்கார மனிதனுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணோட சிநேகிதமா? வக்கிரமான பல எண்ணங்கள் மனதில் ஓட, ஏற இறங்க பார்த்தார் குங்குமப்பூட்டுக்காரர். ரூம்லே தான் இருப்பார், போய் பாருங்க. தமக்குள்ளே புன்னகித்தபடி கையை மாடி பக்கம் காட்டினார். வேகமாக படிகளை தாண்டி 2வது தளத்தை அடைந்தாள் அவள். நெஞ்சு வெடித்துவிடும் போன்றதொரு ஆவல். அடக்க முடியாத அவசரமாக 6ஆம் எண் கதவை ஓங்கி தட்டினாள். வெளியே எட்டி பார்த்த இளைஞன் தூக்கத்தில் சிவந்த போன விழிகளால் அவளை ஏற இறங்க பார்த்தான். யார் அது? என்னையா தேடிட்டு வந்த? ஆச்சரியமாக இருக்கு. பரவாயில்லை, உள்ளே வா. சுகமான பொழுதுபோக்கு எனக்கு. திடுக்கிட்டு போனாள் அவள். அவனது வார்த்தைகளின் பொருள் காட்சி ஈயமாக காதில் விழ, தாங்க முடியாத அவமானத்தில் கால்கள் தோழ அவரை திரும்பி பார்க்க முகமின்றி ஒரே ஓட்டமாக தட்டு தடுமாறி கீழே இறங்கி ஓடி வந்தாள். அடட, தப்பா சொல்லிவிட்டேன். அந்த 6ஆம் நம்பர் தாடிக்காரர் காலையில் தான் அறையை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டார். இப்போ அதில் வேற ஒருத்தர் வந்திருக்கார். குங்குமப்பூட்டுக்காரரின் சிரிப்பு அவள் நெஞ்சில் நெருப்பாக இறங்கியது. ஏமாற்றமும் வெட்கமும் தாங்க முடியாத அவள் அழுது கொண்டே காரை வீடு நோக்கி ஓட்டி கொண்டு போனாள்.